டிவிகே பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். நெக்ஸ்ட்டு 3 டேஸ் நம்மளோட பிளான் என்ன அப்படிங்கிறத ரொம்ப கிளியராகவே சொல்லிவிட்டு அடுத்து டேரெக்டாக வீடியோஸ் தான் நான் கொடுப்பேன். இந்த ஆர்டர் படி வீடியோஸ் நான் கொடுப்பேன். ஸோ நம்ம இந்த 3 நாளில் பேசிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கொயர் வேல்யூ, க்யூப் வேல்யூ இது கண்டிப்பாக நம்ம மெமரி பண்ணியிருக்கணும். அதே போல் ப்ரைம் நம்பர்ஸ் இந்த 3ம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். ஸோ இதை தெரிஞ்சுக்காமலே நம்ம டாபிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். கான்செப்ட்டு புரிகிறதும் லேட் ஆகும். ஓகே, ஸோ இதை நான் மெமரி பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் டவுட் மட்டும் வச்சுக்கக்கூடாது. மெமரி பண்ணணும். இதை மெமரி பண்ணுறதுக்கு நான் உங்களை மெமரி பண்ண வச்சுருவேன். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, மெமரி பண்ணுறது ஒரு 3 விதங்களில் நம்ம மெமரி பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன், எல்லாமே ஒரே டயத்தை நம்ம எல்லாமே பண்ணிடணும்னு நினைக்காம ஒரு 5 மெமரி பண்ணாவே போதும். ஓகே, ஸோ ஒரு 5 நம்பர்ஸை மெமரி பண்ணாவே ஓகே, அதை நீங்கள் பண்ணலாம். இப்போ 3 மெத்தட் என்ன அப்படின்னா, குயிக்காக மைண்டில் நிற்கிறதுக்கு ஒன்று ரிவிஷன் பண்ணணும். ஓகே, ஸோ ரிவிஷன் பண்ணுறதுங்கிறது எப்போ வேணாலும் நம்ம ரிவிஷன் பண்ணணும் இல்லை. ஒரு கரெக்டான நேரம் என்னென்னா, காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சோன்னே ஒன்ஸு ஒரு 5 செகண்ட் ஒரு 5 மினிட்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கலாம். அடுத்து நைட்டு தூங்கும்போது. ஓகே, ஸோ இந்த 2 நேரத்தில் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சின்ன சின்ன விஷயம் பண்ணணும். அதுக்கடுத்து 2வது மெத்தட் என்ன அப்படின்னா, நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் எழுதணும். ஓகே, ஒரு 5 இது நம்ம மெமரி பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் டே பார்க்குறோம்னா, சரி நீங்களே பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் ஹேண்ட் பர்சனாக இருந்தால் லெஃப்ட் ஹேண்டில் எழுதணும். இன்கேஸ் லெஃப்ட் ஹேண்ட் பர்சனாக இருந்தால் நீங்கள் ரைட் ஹேண்டில் எழுதுங்க. அன்யூஸ்வல் ஹேண்டில் நம்ம அந்த இதை எழுதும்போது கண்டிப்பாக அது மைண்டு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரே டயத்தில் அதை அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணு. ஓகே, அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ட்ரை பண்ணி இருக்கேன். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கடுத்தது 3வது என்ன அப்படின்னா, சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ். அதாவது நான் குரூப்பில் கொஸ்டின் கேட்பேன். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வருது, இது ஸ்கொயர் வேல்யூ என்ன, க்யூப் வேல்யூ என்ன அப்படிங்கிற நம்ம பார்ப்போம். அதே போல் நீங்கள் ஒரு 5 இது நீங்கள் மெமரி பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஒரு 5 நீங்கள் டைப் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை டைப் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து அதை கவனம் செலுத்தி அந்த இடத்துல நம்ம டைம் அந்த இடத்துல லேர்ன் பண்ணுறோம். அப்போ இருக்க டயத்தில் என்ன குயிக்காக மைண்டுக்கு அப்சர்வ் ஆகும். ஓகேவா? ஸோ மொதல் விஷயம், நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட்லேயும் எழுதுங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2வது இந்த மாதிரி கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டு நான் உரிமையாக நான் கேட்குறேன். ஓகே, நம்ம தெரியலை, நான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்டெப் எடுக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம என்ன நினைக்கிறது, ஐயோ வெளியில் தெரிஞ்சால் அது அசிங்கம், வாய்ப்பாடு தெரிஞ்சால் கூட அசிங்கம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். நமக்கு தெரியல, அப்போ நம்ம அதை லேர்ன் பண்ணணும். ஓகேவா? இது மற்றவங்களோட கம்பேர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இதை ஒன்று நீங்கள் பார்க்கணும். இதுதான் ஸ்கொயர் வேல்யூக்கும் சரி க்யூப் வேல்யூக்கும் சரி ரொம்பவே முக்கியமாக நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணணும். நான் எதுவுமே சொல்லாமல் நான் டைரெக்டாக டாபிக் நான் போனேன் அப்படின்னா என்னாகும், இந்த பாதிப்பு கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் அதை படிக்காமலே இருப்பாங்க. இப்போ நான் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன், டைரெக்டாக ரெகுலர் கிளாஸ் நான் எடுத்திருக்கேன். ஒன்ஸ் நான் சொல்கிறேன், ஓகே இதெல்லாம் நீங்கள் மெமரி பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். அசால்ட்டாக இருப்பாங்க. அது ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அசால்ட் அப்படிங்கிற விட நேரம் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. சார் எதை படிக்கிறோம் அதை படிக்கிறோம், இது என்னங்க சார் படிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. கடைசியில் அவங்களுக்கு அதுவே ஒரு பாதிப்பாக நிற்குது. ஸோ அதை தெரிஞ்சு தான் ஒரு 5 செகண்ட் நம்ம சேவ் பண்ணிட்டு டக்குன்னு அடுத்தடுத்தது போயிடலாமே. ஏன்னா குயிக்காக நம்மளுக்கு அந்த கான்செப்ட் ஞாபகம் வரும். ஓகே, ஸோ அதனால் கவலையப்படாதீங்க. இந்த மாதிரி மெமரி பார்ட்டை நான் உங்களுக்கு ஈஸியாக மெமரி பண்ண வச்சுருவேன். சரி, நான் சொல்கிற ஒர்க்கை மட்டும் நீங்கள் இன்ட்ரெஸ்டோடு நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களை அறியாமலே நல்லா மைண்டில் வந்துடும். ஓகேவா? ஸோ இதை ஒன்று பார்ப்போம். இப்போது இந்த பார்ட்லாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சால் இன்னும் நீங்கள் கவனம் செலுத்தி படிப்பீங்கள்ல. இப்போ ஸ்கொயர் வேல்யூ க்யூப் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிளிஃபிகேஷன் பார்ட்டில் வரும், ரீசனிங் பார்ட்டில் வரும். ஓகேவா? ஸோ இந்த பார்ட் இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா இது எப்படி நம்ம சிம்பிளை பண்ணலாம், என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத குயிக்காக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் க்யூப் வேல்யூ ஸ்பெசிஃபிக்காக எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி கான்செப்டில். இப்போது 3 ஆண்டுகள் அதோட மொத்த தொகை அந்த மாதிரிலாம் வரும். ஓகே, ஸோ இதை நீங்கள் அதை கூட்டு வட்டி பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் 3D கான்செப்ட், அளவீடுகள் 3D பார்ட்லேயும் உங்களுக்கு இந்த க்யூப் வேல்யூ யூஸ் ஆகும். எப்படின்னா ஆர் க்யூப் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஃபார்முலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டத்தோட பரப்பளவு, கோலத்தோட கன அளவு அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா 4/3 பை ஆர் க்யூப் அப்படின்னு வரும். அப்போ அந்த இடத்துல ஆர் க்யூப் அப்படிங்கிற இடத்துல குயிக்காக அவங்களால அந்த க்யூப் வேல்யூ பார்க்க முடியும். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் இதை மெமரி பண்ணணும். அது ஒன்று நான் ஸ்ட்ராங்காக நான் சொல்லிடுவேன். அடுத்து ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஸ்கொயர் வேல்யூ எப்படி அந்த ஸ்பாட்டில் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் ஒன்று யோசிக்கலாம், சார் அப்போ எதுக்கு சார் நாங்கள் மெமரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் இதில் டைம் அதுலேயும் 5 செகண்ட் நம்ம சேவ் பண்ணணும். அந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற போதே 5 செகண்ட் 10 செகண்ட் வேஸ்ட் ஆகுது தானே. அப்போது நீங்கள் அட்லீஸ்ட் இதெல்லாம் நீங்கள் மெமரி பண்ணணும். 5 பண்ண போகிறோம். சாதாரண நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தது தான். ஓகேவா? ஸோ இதை பண்ண போகிறோம். இதை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஈஸி.
ஸ்கொயர் ரூட் ஈஸி தானே. இதுக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, நம்ம அது பார்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப பெரிய நம்பர்லாம் அந்த இடத்துல கஷ்டமெல்லாம் கேட்க போகிறதில்ல, சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸ்கொயர் ரூட் இப்போ வந்து வர்க்க மூலம் சொல்லுவாங்கல்ல, ஓகேவா? ஸோ அது ஒன்று. அடுத்தது கியூபுக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது, ஆனால் மோஸ்ட்லி அது ஷார்ட்கட்டு ரொம்ப ஒரு குறிப்பிட்ட கண்டிஷனுக்கு இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் கியூப் ரூட்டுக்கு இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது நம்ம பார்க்குறோம். இது ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவாக நான் அடுத்தடுத்த வீடியோவை நான் போடுவேன் உங்களுக்கு. இதில் இன்னொரு விஷயமும் ரொம்ப பேசிக் இருக்குது, நான் சொல்கிறேன். நான் அப்போ சொல்கிறேன். அடுத்தது ப்ரைம் நம்பர். இந்த ப்ரைம் நம்பர் பார்த்தோம்னா ஒரு 1லேருந்து 100 வரைக்கும் நீங்கள் ப்ரைம் நம்பர் என்ன இருக்கோ அதை படிச்சுக்கணும். 1லேருந்து 100னா ஒன்று 100மே இருக்கா, 100 வரைக்கும் படிக்கணுமா அப்படின்னு இல்லை. இதில் 25 இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ 25 நம்பர் மட்டும்தான் நீங்கள் ஒரு ஆர்டராக படிக்க போகிறீங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரைம் நம்பர்ஸ், ஓகேவா? இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப், ஓகே? ஸோ அதில் வந்து அந்த சார்பகா எண்கள் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் இதெல்லாம் இந்த ப்ரைம் நம்பர்ஸ்லாம் யூஸ் ஆகும். அதே போல் ரீசனிங் பார்ட்லேயும் இது யூஸ் ஆகும், ஓகே? இந்த ரீசனிங் பார்ட்டு, சிம்பிளிஃபிகேஷன் பார்ட்லையுமே கூட இதெல்லாம் இந்த ப்ரைம் நம்பர்ஸ்லாம் யூஸ் ஆகும், ஓகேவா? அதுக்கு அடுத்து ஏதாவது பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு அந்த டாபிக் எடுக்கும்போது பகா எண்கள்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டு இருக்குது, ஓகே? நம்பரை அந்த மெமரி பண்ணக்கூடிய ஒரு ஷார்ட்கட் இருக்குது, இது நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிவைசபிள் ரூல். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதுக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் பார்ப்போம். அதில் நீங்கள் ஆல்ரெடி என்னோட யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ நான் கொடுத்துருப்பேன், 7 மாடல் ஒரே ஷார்ட்கட் அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். அப்போது அந்த 7 மாடல் ஒரே ஷார்ட்கட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த டிவைசபிள் ரூல் தான். இப்போது ஒரு 2 நிமிஷம் எடுக்க வேண்டிய சம்மை ஜஸ்ட் நம்ம பார்த்த செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஆர் நம்ம இந்த டிவைசபிள் ரூலை ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது ஒரு பார்ட்டை நான் அடுத்தடுத்த பார்ட்டை இதெல்லாம் நான் கொடுப்பேன். இப்போது நீங்கள் நினைக்கலாம், சார் பேசிக்கே எவ்வளவு டைம் எடுத்துக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒரே நாளில் எல்லாமே கொடுத்துடலாமே அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே வேஸ்ட்டுன்னு ஆகி போயிடும். அந்த இடத்துல ஒர்க் அவுட்டே நம்ம பண்ணக்கூடிய ஒரு எண்ணமே வராமல் போயிடும். அதனால தான் நான் சின்ன சின்ன பார்ட்டை நான் கொடுக்குறேன். நான் எவ்வளோக்குள்ள நான் பேசிக் நான் இம்பார்ட்டன்ட் நான் கொடுத்து நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பேன். ஓகே, இதை நம்ம சொல்லியிருக்கோம்ல, இதை அவங்க பண்ணுறாங்களா இல்லையா, பேட்ச் ஸ்டூடெண்ட்டு நான் உரிமையாக நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு என்கிட்ட கேள்வி வைக்க உரிமை இருக்குது. அதே டயத்தில் உங்களுக்கு நான் அந்த இடத்துல உரிமை இதை நீங்கள் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களால் நல்லா மேக்ஸில் வந்து இம்ப்ரூவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்ல முடியும், ஓகே? ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நான் நடத்திடுறேன். இதெல்லாம் ஆக்சுவலாக டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின்லுமே இந்த பேஸ் பண்ணியே கொஸ்டின்ஸ் இருக்குது, இதை அப்ளை பண்ணுற மாதிரியும் கொஸ்டின்ஸ் இருக்குது. நீங்கள் கேட்கலாம் ப்ரே நம்பர் இந்த டிவைசபிள் ரூல்லாம் எங்கே சார் கொஸ்டின் கேட்க போகிறாங்க அப்படின்னா அது இந்த ஆல்ரெடி எங்கே யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன். எல்சிஎம் கான்செப்டில் யூஸ் ஆகுது, சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்டில் யூஸ் ஆகுது, அதே போல் ரீசனிங் பார்ட்லையும் இதெல்லாம் யூஸ் ஆகும். இந்த பார்ட்டெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பின்ன வேல்யூ, அந்த ரேஷியோ கான்செப்ட்டு இதெல்லாம் நான் சொல்கிறேன், ஓகே? ஸோ இதுக்கு அடுத்து இன்னும் ஒன்று நான் இதில் நோட் பண்ணல, என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறது, ஓகே? அதுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி நான் கொடுத்துருவேன். இதெல்லாம் கொடுத்துட்டு அப்படின்னாவே பேசிக் எல்லாமே ரெடி. நீங்கள் மேக்ஸுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இவ்வளோதான் மேக்ஸாக இதை யூஸ் பண்ணி தான் அடுத்தடுத்தது அவங்க டெவலப் பண்ணுறது, ஓகேவா? லாஸ்ட்டாக சண்டே, கம்மிங் சண்டே நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு டெஸ்ட்டு நான் கண்டக்ட் பண்ணுவேன். டெஸ்ட்டில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் தான், ஓகேவா? டெஸ்ட்டு நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு 1 வீக் தான் நீங்கள் ஒரு முழுமையாக ஒரு மேக்ஸ்க்குரிய ஃபேர்னஸே ஆல்மோஸ்ட் போயிடும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் தான். நம்ம செம்ம பார்க்க போகிறோம். இது இந்த கான்செப்டா, இது இப்படிலாம் நம்ம சால்வ் பண்ணணுமா, இந்த மெத்தட்ஸ் வருதா, இதை நம்ம இப்படி சால்வ் பண்ணணுமா, அவ்வளோதான் விஷயம் முடிஞ்சது, ஓகேவா? ஸோ நம்ம அடுத்தடுத்து டாபிக் போகும்போது இன்னும் ஃபாஸ்ட்டாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், என்ன அப்படின்னா என்கிட்ட இருக்க சோர்ஸை வச்சு உங்களுக்கு எவ்வளோக்குள்ள நான் கிளியராக சொல்ல முடியுமோ நான் சொல்கிறேன். ஸோ நான் போர்டில் மோஸ்ட்லி ஷார்ட்ஸ் வீடியோ நான் கொடுக்க பாசிபிள் இருக்கும். சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அதே போல் லாங் வீடியோ இருந்தது அப்படின்னா நான் டேப் இருக்குது. ஸோ அந்த டேப் மூலிமா நான் கிளாஸஸ் எடுத்து நான் அனுப்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.